ஹாய் பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்கலாம். நம்ம வந்து எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம், ஆனா இத டின்னருக்குமே செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா தோசை பண்ண போறோம். எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம மாவு அரைச்சு தான் தோசை செய்வோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது இன்ஸ்டன்ட் தோசை. 5 நிமிஷம் தான் ஆகும் அந்த தோசை மட்டும் பண்றதுக்குனா. ஏன்னா 5 நிமிஷத்துல ஊறிடும். ஊறினதுமே நம்ம தோசை ஊத்துறது தான். அந்த மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு தோசை தான். நம்ம சட்டுன்னு நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா எப்பயுமே மாவு அரைச்சு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தோசை பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ முடிஞ்சிடும். ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து டிஃபன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்கும். எப்போ பாரு ஒரே மாதிரியே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரவாவில் தோசை பண்ண போகிறோம். நான் வந்து ரேஷன் கடை ரவா தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மாமா வந்து நேற்று தான் போய் ரேஷன் கடையில எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ரவை இருக்குது. அந்த ரவையில் தான் நான் வந்து இன்னைக்கு தோசை பண்ண போகிறேன். இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ ரவை சேர்த்துக்கலாம். வெள்ளை ரவை நம்ம கடையில் எப்பயுமே வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த ரவை தான். அதில் 1 கப் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இந்த 1 கப் ரவைக்கு 3/4 கப் தயிர், 1/2 கப் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து உங்களுக்கு எந்த அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். லேஸ் அவலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கெட்டி அவலும் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு தோசை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ரவையும் சேர்த்துடலாம். அடுத்து இதில் அவலும் சேர்த்துடலாம். இதை லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி ஒரே ஒரு அலசு மட்டும் அலசிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். ரவையும் சரி அவளையும் சரி ஒரே ஒரு டைம் அலசிக்கிட்டால் போதும். அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக மட்டும்தான் அலசுகிறோம். ரவை கூட நம்ம அலச தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். அவல் வந்து கொஞ்சம் அலசிக்கணும். இப்போ இதில் தயிர் சேர்த்துடலாம். இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது, இந்த தயிர் மட்டும்தான். இப்போ தயிர் ஊற்றிட்டோம் பார்த்தீங்களா, தயிரில் ஊற்றிட்டு இதை கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இதை மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு, அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து துவரம்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன், அதையே குக்கரில் சேர்த்துட்றேன். அதே போல் பாசிப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன், 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக 2 பருப்பையும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கழுவி எடுத்துடலாம். இதுவும் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் இப்படி தான் ஆகும். பருப்பு வந்து கழுவி எடுத்தாச்சு. இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, அடுத்து 2 தக்காளி. இதில் தண்ணி சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நான் துவரம் பருப்பு மட்டுமே கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா பாசிப்பருப்பு ஏதாவது ஒரு பருப்பு கூட நீங்கள் இந்த சாம்பாருக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பருப்பும் போட்டால் கொஞ்சம் வந்து கொழகொழப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் அப்படி போடணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை பக்கத்தடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இதில் நம்ம மசாலா வறுத்துக்கலாம். மசாலா வறுத்துடலாம். மல்லி 1 2 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், அடுத்து வரமிளகாய். மசாலாவை நல்லா வறுத்துடலாம். மசாலா வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல மணம் வரும். அந்த மாதிரி வர்றப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா மசாலா வந்து கலர் மாதிரி மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மசாலா வந்து வறுத்து நம்ம ஆற வச்சுருக்கோம், நல்லா ஆறட்டது. அதுக்குள்ளேயே நம்ம குக்கரில் பருப்பு வச்சுருக்கோம், அதுவும் வெந்து வரதுக்கு சரியாக இருக்கும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரவையும் அவ்வளோ ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ இதில் மிக்சியில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். முன்னாடியே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா தோசை வந்து ரொம்ப வந்து தண்ணியாயிரும். அதனால் லாஸ்ட்டில் நம்ம மிக்சி ஜாரை கழுவி ஊற்றோம் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், நான் அள்ளி ஊற்றுறேன். இது வந்து நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம தோசை தானே ஊற்ற போகிறோம், அதனால வந்து இது வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மிக்சி ஜாரை கழுவி இதில் ஊற்றிக்கிறேன். பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சோடா உப்பு, அடுத்து தேவையான உப்பு, அவ்வளோதான். இதை கலந்து விட்டுருவோம். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்கு எந்த அளவுக்கு பக்குவத்துக்கு கலக்குவோமோ அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். உப்பும் பார்த்தீங்கன்னா உங்கள் இருக்கும். இது வந்து இட்லிக்கும் ஊற்றி சாப்பிட்டீங்களானும் இட்லியும் நல்லா வரும். நான் இன்னொரு நாள் இதே போல் இட்லிக்கு எந்த மாதிரி பக்குவத்தில் செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன்.
அவ்வளோதான். மாவு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். அள்ளி ஊற்றுனா இந்த மாதிரி விழுகணும் மாவு. அப்போ தான் தோசைக்கு வந்து நல்லா நம்ம வந்து இப்படி இழுத்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த பக்குவம் சரியாக இருக்கும். அவ்வளோதான். மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்து வந்து நம்ம தோசை ஊற்றுறது தான். இப்போ கூட உடனே நம்ம தோசை ஊற்றலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, குழம்பை வந்து ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றப்ப தானே எப்போயுமே தோசை ஊற்றி சாப்பிடுவோம். அதே போல் தான். இப்போ மாவு எல்லாம் ரெடியாக இருக்குது. பருப்பும் பார்த்திங்கன்னா வேக வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. அது ஸ்டீம் இறங்கின உடனே நம்ம வந்து இந்த மசாலாவை அரைச்சிட்டு நம்ம வந்து தாளித்து விட்றது தான். மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். பவுட்ரு பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் வந்து பவுட்ரு பண்ணிடுறேன். பாருங்கள், மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதையே வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ கடைஞ்சிடலாம். பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு நீங்கள் மசிச்சிங்கனாலும் அதுவாக மசிஞ்சிரும். இப்போ வந்து நான் கடைஞ்சிட்டேன். இந்த குக்கர்லேயே போட்டு நம்ம சாம்பார் பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக தெரியாது. அதனால நான் ஒரு பாத்திரத்தில் இந்த பருப்பை மாற்றிக்கிறேன். கொஞ்சம் கழுவியே ஊற்றிக்கலாம். நான் எதுக்காக 2 பருப்பு போட்டேன்னு தெரியுங்களா? இது சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், அப்புறமா இந்த மாதிரி இட்லி தோசை இதுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் 2 பருப்பையுமே நான் சேர்த்து போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா மசாலா, அதையே இதில் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துக்கோங்க. நம்ம கரெக்டாக அந்த குழம்பு கலவாக தான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அதை அவ்வளோவையுமே நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளுமே நம்ம போட்டு அரைச்சிட்டோம். பருப்புலையும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இதில் காய்கறி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டிஃபனுக்கு தானே பண்ணுறோம். அதனால் நான் காய்கறி எதுவும் சேர்த்துக்கல. அப்புறம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதையும் கரைச்சிக்கிறேன். அடுத்து புளி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை கலந்துருவோம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இனி கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியுது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது பார்த்திங்களா. அதனால் இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அந்த பருப்பு மசாலாவும் சேர்ந்து வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். சாம்பார் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் சாம்பார் இது. நம்ம காய்கறி எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. காய்கறி சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து டிஃபன்லாம் செய்கிறோம், ஈஸியாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா இறக்கிட்டு தாளிச்சிட்டு அப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சாம்பார் வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். நம்ம கிச்சனில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி நிறைய உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அதனால இன்றைக்கி செஞ்சு காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சமாக சட்னி அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா சாம்பார் கூட எப்போயுமே கொஞ்சம் தேங்காய் சட்னி இருந்தால் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு. தாளிக்கலாம். இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு இதில் தாளிக்கிற பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். அவ்வளோதான். இப்போ இதை சாம்பாரில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு எம்டி சாம்பார், வறுத்தரைச்ச எம்டி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சட்னியும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்றது தான். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நல்லா பார்க்குறதுக்கே பாருங்கள் பஞ்சு போல், அப்படியே பஞ்சு போல் தெரியுது. ஆப்ப மாவெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கும் இல்லையா, அது போல் இருக்கும். இப்போ கல் வந்து நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப மெலிசாக ஊற்றுறதுனால ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம். மேலே எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய், நெய் அது உங்கள் விருப்பம். எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம்.
அப்புறம் வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் வந்து, நான்ஸ்டிக் தவா வந்து இப்போ தான் புதுசாக வாங்கினேன், நான் தோசை ஊற்றினாலே மாவெல்லாம் ஒன்று சேர்ந்துருது ஓடிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான்ஸ்டிக் தவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அந்த தோசையில் ஊற்றுற எண்ணெய் வந்து அடியில் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ அந்த நம்ம மாவு ஊற்றுறப்போ அந்த எண்ணெய் இருக்கிறதுனால மாவு வந்து சுருண்டுக்கும். அதனால அப்போ ஒரு தோசைக்கு ஒரு தடவை நீங்கள் துணி வச்சு தொடச்சிக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர் எதுனா வச்சு தொடச்சிக்கோங்க, இல்லைன்னா தண்ணி ஊற்றி தொடச்சிட்டு லைட்டாக ஒரு துணியை வச்சு இப்படி தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் நான்ஸ்டிக் வந்து நல்லா பூ போல் தோசை வரும். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் அடுத்த தோசை ஊற்றுறப்ப நான் எந்த மாதிரி பண்ணுறனோ அந்த மாதிரி ஊற்றுங்க. தொடச்சிட்டு நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் நான்ஸ்டிக்கில் தோசை வந்து நல்லா ஒன்று போல் வரும், இல்லைன்னா சுருண்டுக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக தோசை வந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டான தோசை பாருங்கள். அவ்வளோதான், தோசை சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஒரு துணி வச்சு, காட்டன் துணி வச்சுருக்கேன், அதை வச்சு தொடச்சிட்டு அடுப்பை மெயினாக சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் தோசை வந்து நல்லா வரும். நல்ல தோசைக்கல்ல காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தோசை ஊற்றுறப்ப அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான்ஸ்டிக்கில் ஊற்றுறது வந்து அப்படி தான் ஊற்றணும். அதே போல் இண்டாலியம்லாம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா வெங்காயம் வச்சுருப்பீங்களா, பெரிய வெங்காயம், அதை வந்து லைட்டாக எண்ணெயில் தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இரும்பு கல், இண்டாலியம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதில் லைட்டாக வெங்காயத்தை தடவி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதில் தோசை சூப்பராக வரும். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எடுத்துடலாம். சூப்பராக பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். அப்படியே தொட்டோம்னாலே அப்படியே பஞ்சு போல் இருக்கும். நம்ம ஆப்ப மாவுலையெல்லாம் தோசை ஊற்றினா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி. அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்கிற தோசை ஊற்றி எடுத்துடலாம். இன்ஸ்டன்ட் ரவா தோசை, அப்புறமா சாம்பார், எம்டி சாம்பார், கொஞ்சம் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிருக்க சட்னி, மூணுமே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு காம்பினேஷனில் ரெடி பண்ணிட்டோம். அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் நைட் டின்னராக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் எப்போயுமே மாவு இல்லை, காய்கறி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த மாதிரி மாவும் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்க ரவை இந்த மாதிரி இருந்தாலே நம்ம தோசை செஞ்சுட்டு ஒரு சாம்பார் ஒன்று பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன்.